நீங்க பிசியோதெரபி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? முடக்குவியல். ஆனா தெரியாது, பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வலி அந்த வலி இங்க வந்தா நாங்க வந்து கிளியர் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். வந்து இந்த நரம்பு ப்ராப்ளம், அந்த எலும்பு ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு வந்து கரண்ட் நல்லது, மருந்து போட்டு மசாஜ் பண்ணுறாங்க, அப்புறம் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கை காலை அது எக்ஸசைஸ் பண்ணுறது, அது அடிப்பட்டால் அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க, அடிப்பட்டால் ரத்தம் கட்ட அது இது மாதிரி அது பிசியோதெரபி டாக்டர் மூலமாக தான் அது சரி பண்ண முடியும். ஓகே, நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டை வரைக்கும் மீட் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார், டிவியில் அந்த மாதிரி யூடியூப்பில் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. பிசியோதெரபின்னா ஏதோ ஒரு வைத்தியசாலை, வைத்தியம் பண்ணுற இடம், மூட்டு அது இது இதெல்லாம் பார்ப்போம்ல. அதான் பிசியோதெரப்பினா என்னன்னு தெரியுமா? ஏதாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பிசியோதெரபி பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் ஓட்டமாக சூப்பர் ஸ்டார் ஐடியா இருக்குங்களா? ஃபிசியோதெரப்பி ஃபிசியோவில் வந்து நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் க்யூர் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம வயசானவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஷண்ட்ஸுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து ஃபிசியோதெரபிலாம் வந்தோன்னா நீங்கள் வலிச்சு விட்டுருக்கீங்களா இல்லை யார்ட்டே போவீங்க? வீட்டில் அப்படியே வச்சு விட்ருவோம், நார்மலாக வச்சு விட்டுருங்க. அதில் சரியாயிடும் இல்லைங்களா? அதில் சரியாயிடும். ஓகே. கேள்விப்பட்டேன். நீங்கள் வைத்தியம் எடுத்திருக்கீங்களா? இல்லை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வைத்தியம் எடுத்திருக்காங்களா? இல்லை, அது இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? அடுத்தது இல்லை, வீட்டில் வேணால் எடுத்துருக்கேன். வீட்டில் எடுத்திருக்காங்க. எதுக்காக எடுத்திருக்காங்க? எங்கள் பாட்டிக்கு கை உடஞ்சி அப்போ இருக்காங்க. ஃபிசியோதெரப்பின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையா? விவரம் தெரியாது. எதுக்காக போனீங்க? போனோடனே கால் கொஞ்சம் இதாகிடுச்சு, அப்புறம் கட்டு போட்டிருந்தோம். கட்டு போட்டோடனே பிசியோதெரபிட்டு போனால் அவங்க வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கால் ரெடி பண்ணி தருவோம். ட்ரீட்மெண்ட்காக போயிருக்கீங்களா? இல்லை, எனக்காக இல்லை, எங்கள் அம்மாக்காக நான் போயிருக்கேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒரு ஃபிசியோ கொடுத்தாங்க. அதனாலே வந்து கொஞ்சம் அக்யூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காலுக்கு அடிப்பட்டு சாலையில் வச்சு அதுக்கும் எல்லாம் பண்ணோம், இல்லை மசாஜ் பண்ணது. இப்போ கால் கை அடிப்பட்டு 1 மாசமா ஆகுது. இப்போ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். கரண்ட்லாம் கொடுக்குறாங்களா இல்லை பயிற்சி மட்டும் கொடுக்குறாங்களா சார்? ரெண்டுமே செய்கிறாங்க சார். ஓகே, பயிற்சியும் கொடுக்குறாங்க, தேவைப்பட்டு அது பண்ணுறாங்க சார். ஒரு லோஷன் மாதிரி அப்ளை பண்ணி பண்ணுறாங்க சார். பாட்டிக்கு வந்து கை கால் வந்து இந்த ஒரு மாதிரி நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கவுண்ட் போகிற மாதிரி. ஆமாம், அப்போ தெரிஞ்ச ஃபிசியோதெரபி அண்ணா ஒருத்தர் வந்தார். அவர் தான் வந்து பக்கத்தில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா அந்த எப்படி நடக்கிறதுலாம் அந்த கையில் பாடி நடக்கிறாங்களா? இப்போ நடக்கிறாங்க, நல்லா தனியாக தான் நடக்கிறாங்க. சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த மாதிரி இடுப்பு வலி, கை கால் வலி, கால் வலி, அதான் ஆயின்மெண்ட் போட்டு மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணால் குறைஞ்சிருக்காமா வழியெல்லாம்? அப்படி யாராவது யாரு கூட போயிருக்கீங்களா பிசியோதெரபி ஹாஸ்பிட்டலுக்கு? எனக்கே போயிருக்கோம். இவனுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன பண்ணாங்க? எக்ஸசைஸ் பண்ணாங்க, நடக்க வச்சாங்களா? எப்படி நடந்துக்கிட்டாங்க பிசியோதெரபிஸ்ட் உங்ககிட்ட? நல்லா நடந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கை வலி கால் வலிலாம் வந்து எங்கே போவீங்க? எனக்கு கை வலி கால் வந்தால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போவோம். யாருக்காச்சும் அவேர்னஸாக சொல்லியிருக்கீங்களா? ஃபிசியோ கிட்ட போங்க, உங்களுக்கு கை வலிக்குதா கால் வலிக்குதா ஒன்று கன்சல்ட் பண்ணுங்க. எங்கள் ஃபேமிலியில் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் பிசியோதெரபி பற்றி கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன தெரியுமா பற்றி சொல்கிறேன்? இல்லை, ஒன்றும் இல்லை சார். கை கால் இந்த மாதிரி மடக்கிறது, போகிறது வருது, ஏஞ்சி நடக்கிறது, அவங்க உதவி கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண ரெகுலராக எக்ஸசைஸ் மாதிரி பண்ண. நமக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் பற்றி அவ்வளோக்கு ஃபஸ்ட் நாலேஜ் இல்லை. ஓகே, தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இதுங்கிற இதே தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து டாக்டரை பற்றி மட்டுமே நினச்சிக்கிறோம், முடிச்சு போகிறது இவங்களை பற்றி தான் நம்ம நினச்சிக்கிறோம். அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, க்யூர் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அவங்க ஈஸியாக க்யூர் பண்ணிடுறாங்க, மென்டலி நம்மளை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணிடுறாங்க, சரி பண்ணிடுறாங்க. முதல்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் பண்ணும்போது வலி இருந்துச்சு, அப்புறம் அப்புறம் வலி இல்லை, அப்புறம் வலி குறைஞ்சிட்டு வச்சு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இந்த ஃபிசியோதெரப்பினா என்ன சொல்லுவாங்கன்னா இயன்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து இல்லாமல் மருத்துவம், அதாவது ஸோ ஒரு படிப்பு இருக்குது சரிங்களா, ஃபிசியோதெரப்பி அப்படின்னு. எங்களை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இயன்முறை மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா கை கால் எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க சரிங்களா. இல்லைங்களா, பக்கவாதம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கை கால் அசைவே இருக்காது. அவங்கள வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் அசைய வச்சு நிற்க முடியாதுன்னு சொல்கிறவங்கள நடக்க வச்சுருவோம். டிவியில் பார்த்துருக்கீங்களா சரிங்களா. நாங்கள் தொழில்னு சொல்கிறத விட ஒரு சேவைன்னு சொல்லுவோம் சரிங்களா. சொல்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா? ஃபிசியோதெரப்பி அப்படின்னா ஒரு மருத்துவ படிப்பு தான் அது சரிங்களா. என்னன்னா இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இல்லாமல் மருந்தே இல்லாமல் மாத்திரை இல்லாமல்
வெறும் பயிற்சி மூலிமா, எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அது மூலியமாகவே உங்கள் உடம்புல இருக்க கை கால் வலி அது எல்லாத்தையும் பயிற்சி பண்ண அது சொல்லி கொடுத்து செய்ய வச்சு வலியெல்லாம் குறைச்சி விடுறது தான் ஃபிசியோதெரப்பி. சரிங்களா? ஈவினிங் ஃபிசியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம். அந்த கிளிப்பிங்கில் நம்ம ஊரில் நம்ம மக்களுக்கு ஃபிசியோதெரப்பி பற்றி என்ன அவேர்னஸ் இருக்குது, என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எடுக்கப்பட்ட ஒரு குயிக் வீடியோ தான் அது. இதில் நீங்கள் நிறைய விஷயம் கேதர் பண்ணியிருக்கலாம். என்ன நான் கேதர் பண்ணேன் அப்படின்னா, யார் யாரெல்லாம் போய் ஃபிசியோதெரப்பி அப்ரோச் பண்ணாங்களோ, ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல விஷன் கிடச்சிருக்கு, நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தராங்க, எப்படி அப்ரோச் பண்ணாங்கலாம் கிடச்சிருக்கு. யாரெல்லாம் ஃபிசியோ போய் பார்க்கலையோ அவங்களே வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டவங்க, வயசான தாத்தா பாட்டெலாம் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியல, தைலம் தடணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னும் நம்மளை நோக்கி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட கேரை நிறையா கொடுக்க அவங்க ஈஸியாக ரீச் ஆகிடும். அதே மாதிரி இன்னும் யார் யாருக்கெல்லாம் அதை பற்றி புரியலையோ அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட இடத்த நோக்கி போய் ட்ராவல் பண்ணி புரிய வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் பற்றி தெரியும். ஸோ அதுதான் நம்ம இந்த உலக ஃபிசியோதெரப்பி தினத்தில் பண்ணக்கூடிய முக்கியமான வேலை. ஹாப்பி ஃபிசியோதெரப்பி டே. ஹாப்பி ஃபிசியோதெரப்பி டே. ஹாப்பி ஃபிசியோதெரப்பி டே. ஹாப்பி வேர்ல்ட் ஃபிசியோதெரப்பி டே. ஹாப்பி ஃபிசியோதெரப்பி டே டு ஆல் ஃபிசியோதெரபிஸ்ட். Tomorrow whole all physiotherapy day. Thank you, Nagaraj. உலக பிசியோதெரபி தினம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே. நாளை உலக பிசியோதெரபி தினம். நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி.